ஸ்தோத்திரம் செய்து தொழுவோம். மாத்திரை பொழுது மனதில் வைப்போம். நல்லன எல்லாம் தரும் அல்லல் எல்லாம் தீர்க்கும் சுகானந்த வாழ்வளிக்கும் அபிராமி அந்தாதி பாராயணம் அனுபவிக்க வேண்டிய தெய்வீக அருள். ஓம் ஸ்ரீகாந்தத்ருஹிணோபமன்யுதபனஸ்கந்தேந்திர நந்தியாதயः பிராச்சீனோ குரவோபி யஸ்ய கருணாலேஷாத்கதா கௌரவம் தம் சர்வாதிகுரும் மனோஜ்ஞவபுஷம் மந்தஸ்மிதாலங்கிருதம் சின்முத்ராங்கிதமுத்ரபாணிநளினம் சித்தே சிவம் குர்மஹே. நமஸ்ததசே நமஸ்ததசஸ்பதயே நமஸ்ஸகீனாம் புரோகானாம் சக்ஷுஷே நமோதிவே நம பிருதிவ்யே நமஹ. எல்லாம் வல்ல இறைவியினுடைய பெருங்கருணையினாலே அபிராமி சமயத்தின் அந்தாதி குடில் சார்ந்து உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். உபாசனை ரகசியம் 108 சிந்தித்து வருகிறோம். அதில் கலைகளை பற்றி சிந்தித்து வருகிறோம். அதில் மந்திரக்கலை சார்ந்து 64 கலைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கலை நம்ம கலைன்னு சொன்ன உடனேயே 64 கலைன்னு தனியாக ஒரு ஓவியம் சிற்பம் அந்த மாதிரி கலை 64 அப்படின்னு நம்ம நினச்சக்கூடாது. முழுவதும் உபாசனை சார்ந்தது. இந்த உபாசனை சார்ந்த இந்த கலையானது ஒரு 8 பேரால் இந்த கலைகள் வளர்க்கப்பட்டிருக்கிறது. அதில் பார்த்திங்கன்னா சந்நியாசி, முனி, வைத்தியர், ராஜா, நீதிபதி, ஆச்சாரியர், யதி, அதுக்கப்புறம் யோகி, இவர்களெல்லாம் இந்த கலையை பயன்படுத்தி இருக்கிறார்கள். ஒவ்வொருத்தரும் தன்னுடைய விஷயத்தை 8 பிரிச்சிருக்காங்க. அந்த வகையில் பார்த்திங்கன்னா இப்போ சன்னியாசின்னு வச்சுங்களேன். அந்த காலத்தில் சன்னியாசிகள் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுறா அப்படின்னு கேட்டால், அவள் ஏதாவது ஒரு பொதுமக்கள் போய் ஒரு கேள்வி கேட்டான்னா அந்த கேள்விக்கு பதில் சொல்லுவாள். அவள் சொல்கிறது மிக சரியாக இருக்கும். இப்போ ஒன்றும் இல்லை, பெரிய விஷயம் பாருங்கள். மாட்டை காணோம் அப்படின்னு கேட்போம். ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்கள். அது எந்த இடத்துல இருக்குதுன்னு அந்த சன்னியாசி கரெக்டாக சொல்லுவார். மிகச்சரியாக துல்லியமாக சொல்லுவார். ஏதாவது ஒரு பொருளை காணும், தங்கத்தை காணும், வெள்ளியை காணும்னா அந்த மாதிரி ஒரு கலை. இந்த மாதிரி கலைகளை சன்னியாசிகள் வைத்திருக்கிறார்கள். அதுக்கடுத்தது முனின்னு ஒரு குரூப் ஆஃப் மக்கள், அதாவது பயிற்சியாளர்கள் இருந்திருக்கிறார்கள், தெய்வீக பயிற்சியாளர்கள். அவங்க பார்த்திங்கன்னா அதிசயமான வஸ்துக்களை செய்வாங்க. அதாவது அதிசயம் பண்ணி காமிக்கிறது. திடீர்னு ஒரு இடத்துல உட்காந்து ஜெபம் பண்ணுவான். அங்கே பார்த்தா வெறும் பாம்பு இல்லை, அப்படியே ஒன்றா வந்துடும். திடீர்னு அப்படியே ஒரு மந்திரம் ஜெபம் பண்ணுவான், அப்படியே மழை பெய்யும். அந்த மாதிரி அதிசயங்களை பயன்படுத்தி மக்களை தெய்வீக நம்பிக்கைக்கு ஆட்படுத்துவதற்காக முனி அப்படின்னு அது ஒரு விதமான 8 கலையாக இருக்குது. அதுக்கப்புறம் வைத்தியர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாய் கடிக்கு, தேல் கடிக்கு, பாம்பு கடிக்கு, அம்மைக்கு, ஜுரத்துக்கு, ஜுர காயத்ரி, ஜுர தேவர்னே சுவாமி இருக்குது. இந்த மாதிரி வைத்தியங்களை போக்குறதுக்கு இந்த மந்திரவாத கலை, இந்த உபாசனை கலையை பயன்படுத்தி இருக்கிறார்கள். அவர்கள் 8 விதமாக பண்ணியிருக்காங்க. அது மாதிரி ராஜாக்கள் ஒரு 8 பயன்படுத்தியிருக்காங்க. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதிரியோட நட்புகளை பிரிக்கிறது, நம்மளுடைய நட்பாராய்தல், தீ நட்பு, கூடா நட்புன்னெலாம் வள்ளுவர் சொல்கிறாரோ இல்லையோ, அதை ராஜா தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மந்திரவாத கலையை பயன்படுத்தி மிகவும் துல்லியமாக யாருக்கு யார் எதிரி, யாருக்கு யார் நட்பு, சில பேர் நட்பாகவே பழகிய எதிரியாவா, அந்த மாதிரி ராஜா கிட்ட யாரும் போக முடியாது. அந்த மாதிரி ஒரு கலை அரசர்கள் பயன்படுத்தினார்கள். எதிரிக்கு நட்பை பிரிக்கிறது, எதிரியை நட்பாக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவள் பயன்படுத்தியிருக்கா. எல்லாமே மந்திரவாதத்தில் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஔஷதவாதம்னு ஒரு தனி ஒரு மக்கள் ஒரு மக்களாக ஒரு தொகுப்பு மக்கள் இருந்திருக்கிறார்கள். அவர்கள் ரசவாதம் பண்ணுறது, இந்த காப்பரை தங்கமாக்குறது, அந்த ரசமணி கட்டுறது, அந்த மாதிரி ஏதோ ஒரு பயன்பாட்டுக்காக, எல்லாமே பயன்பாடுடையது தான். அந்த மாதிரி ஒரு குழு இருந்திருக்கு. அவள் ஒரு 8 விதமாக பயன்படுத்தியிருக்கா.
அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீதிபதிகள், அந்த காலத்தில் அரசர்கள் நீதி வழங்கி இருக்கிறார்கள். ஊர் ஊராக ஊர் சபைகள்னு தனியாக இருந்திருக்கு. வரலாற்று குறிப்பெல்லாம் இருக்கிறதுக்கு அவங்க இனவாரியாக தீர்ப்பு சொல்லப்பட்டிருக்கு. அதில் பொதுவாக எல்லாருக்கும் தொந்தரவு பண்ணவாளுக்கெல்லாம் எப்படி சொல்கிறது, அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த தீய பண்புகளை போக்குவதற்கு நீதிசாரம்னு சொல்லி அதை 8 விதமாக பயன்படுத்தியிருக்கா. நெருப்பு மேலே சத்தியம் பண்ண சொல்கிறது, பாம்பை பானைக்குள்ளே விட்டு அது உள்ள கையை உள்ள சொல்கிறது, அந்த மாதிரிலாம் விஷயங்கள்லாம் அதில் பண்ணியிருக்கா. மக்களை கெடுதல் பண்ணாமல் அதுலேருந்து உண்மையான நீதி, அதாவது தவறான ஒருத்தரை தண்டிச்சிடக்கூடாதுங்கிறதுனால நீதிசாரத்தில் பயன்படுத்தியிருக்கா அதெல்லாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மானவசாரம் அப்படின்னு ஆசிரியர்கள் ஒரு விதமான மந்திரக்கலையை பின்பற்றி இருக்கிறார்கள். நல்லது சொல்கிறத கேட்குறதே இல்லை. பசங்கள்லாம் சொல்கிறத கேட்காது. அவாவா வழிக்கு போகும். ஒரு 15-14 வயசாகிடுதுன்னா அப்பா அம்மா சொல்கிறத கேட்காது, நட்பு சொல்கிறத கேட்கும். அவர்களை தன் வசப்படுத்தி அவர்கள் என்ன சொல்கிறாலோ அதை ஒபே பண்ண வைக்கிறது. ஒரு 1000 பேரை கட்டி ஆளணும் அப்படின்னு மகாரதர்கள், அதிரதர்கள் அப்படின்னு வீரர்களாக இருந்தால் கூட, வீரர்கள்லாம் ஏற்கனவே 4 பேரை வெட்டுறவன் யாருக்குமே அடங்க மாட்டான். அப்படி வரும்போது ஒரு கட்டமைப்புக்குள்ளே அவர்களை கொண்டு வருவதற்கு, ஆளுவதற்கான ஒரு சில மந்திரவாத நெறிகளை பின்பற்றி இருக்கிறார்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மந்திரசாரம்னு சொல்லி தனியாக இருக்குது. இந்த மந்திரசாரம்ங்கிறது, இதை நான் சொல்கிறது எல்லாமே 8 பிரிச்சிருக்கேன். மொத்தம் 64 கலை. இது ரொம்ப விரிவான ஒரு பகுதி. நம்ம உபாசனை ரகசியத்தில் உபாசனைக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப விரிவாக ஆய்வு பண்ணிகிட்டு இருக்கோம். அதில் இந்த விஷயங்களை நான் சொல்கிறேன். அதில் மந்திரசாரம்ங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மனிதன் தன்னைத்தானே குறித்து மந்திர பிரயோகம் பண்ணிக்கிறது. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, பசி இல்லாமல் இருக்கிறது, ரொம்ப நாளைக்கு சாப்பிடாமல் இருக்கிறது, கண்ணு முழிக்கிறது, அந்த மாதிரி ஒரு உடம்புக்குள்ளே அசையாமல் இருக்கிறது, ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் அசையாமல் ஜெபம் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்களுக்கும் இந்த மந்திரசாரத்தை பயன்படுத்தி இருக்கிறார்கள். இது ஒரு விரிவான ஒரு விஷயம். இதில் சன்னியாசி, முனி, வைத்தியர், ராஜா, மாணவன், நீதி, ஔஷத சாரம், அதாவது இந்த கெமிஸ்ட்ரின்னு சொல்கிற மாதிரி வேதியியல் சார்ந்த விஷயம் இந்த ஔஷத சாரம். அவர்கள் மக்களுக்கு தேவையான தங்கங்களை கட்டியிருக்கா ஒரு காலத்தில். அதுக்கெல்லாம் வரலாற்று சான்றெல்லாம் இருக்குது. அது மாதிரி எல்லோருமே அவரவர்கள் வழியில் சமூகம் சார்ந்த நன்மையை செய்வதற்கு, சமூகம் சார்ந்த தீமையை அழிப்பதற்கு மந்திரவாத கலையை பயன்படுத்தி பல நன்மைகளை இந்த சமூகத்திற்கு செய்திருக்கிறார்கள். இதை பற்றி நாம் ஒரு அளவுக்காவது தெரிஞ்சிருக்கணும். இந்த உபாசனை பண்ணுறதுக்கு இதெல்லாம் என்னென்ன, எப்படி இப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. சில பேர் காமத்தை அடக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்காக தனி மந்திரங்கள்லாம் இருக்குது. கோபத்தை அடக்கிறதுக்கு தனி மந்திரங்கள் இருக்குது. அந்த மந்திரங்களை ஜெபம் பண்ணால் அந்த காமமானது வற்றி போயிடும், ஆசையே இல்லாத போயிடும், கோபம் வராத போகும். அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க நல்ல குணங்களை வளர்த்துக்கிறதுக்காக. அந்த மாதிரி இதில் இருக்கிறதுனால அவைகளை பற்றி ஒரு குறிப்பை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அதெல்லாம் நம்ம ஓரளவுக்கு தெரிஞ்சு வளர்ந்தால் உபாசனையானது மிக எளிமையில் ஒரு தேவதையின் அருளை நமக்கு பெற்றுத்தரும் சாதனமாக அமையும். அயம் தர்மஹா உத்தரோத்தராபிவிருத்திரஸ்து.